அனைவருக்கும் வணக்கம். தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் டெஸ்ட்டு 4 வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மொத்தம் வந்து டோட்டலாக வந்து 50 மார்க் வந்து நம்மளுக்கு இருக்குது. அது வந்து 1 hour வந்து டைம். ஓகேவா? போகலாமா டெஸ்ட்டுக்குள்ளே? இன்னைக்கு டெஸ்ட்டுக்குள்ளே போகலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் வரும் நிறுத்தற்குரியது. ஆக்சுவலி வாக்கியங்கள் தொடங்கும்ல, அப்போ வந்து வர நிறுத்தற்குரியது அப்படின்னு கேட்குறாங்க ஒரே எழுவாயில். அப்படின்னா ஆப்ஷன் அரை புள்ளி தான் கரெக்டான ஆன்சர். அரை புள்ளி தான் வந்து ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடர்ந்து வரும் இடத்தில் நிறுத்தற்குரியது. ஓகேவா? நெக்ஸ்ட் ரெண்டாவது, பகுபத உறுப்புகளுள் அடங்காமல் பகுதி விகுதி நடுவில் காலத்தை உணர்த்தாமல் வரும் மெய்யெழுத்து. காலத்தை உணர்த்தாமல் வர பகுதி விகுதி ஏன் வந்து நடுவில் வந்து வர்றது வந்து எதுன்னா எழுத்து பேரு. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட், சங்க காலத்தில் தகடூர் என்று அழைக்கப்படும் ஊர் வந்து தகடூர்னா தர்மபுரி. தகடூர் தர்மபுரி. நெக்ஸ்ட் மூணாவது, ஈமையும் நேர்மையும் தமிழனால் ஆகும் எனும் தொடர் இடம்பெறும் நிகண்டது. இனிமையும் நீர்மையும் அப்படி வந்துருச்சு. நீரு ஓகே, தமிழனால் ஆகும். தமிழ்னாலே பிற்காலம். ஓகேவா? பிற்காலம் தான். ஓகேவா? அப்போ பிற்கால நிகண்டு தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட், இரடி பொம்மல் பெருகுவீர். இதில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். இடுகு பொம்மல் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இரடி பொம்மல் என்னது? திணைச்சோறு தான் வந்து இரடி பொம்மல் அப்படிங்கிறாங்க. உலகின் கப்பல் கட்டும் கலையில் மர ஆணிகளை பயன்படுத்தியவர்கள். ஓகேவா? உலகில் கப்பல் கட்டிய கலையின் மர ஆணிகளை பயன்படுத்தியவர்கள் வந்து டச்சுக்காரர்களா, ஆங்கிலேயரா, தமிழர்கள் தான். நெக்ஸ்ட், எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது என்னும் இலக்கணம் இருந்தும் தொடரை எழுதுக. சாரி, என்ன சொல்ல வராங்கன்னா, எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது என்னும் இலக்கண பொருந்தும் தொடரை தேர்க. எந்த தொடர் வந்து எழுவாய் தொடரின் வல்லினம் மிகாது அப்படிங்கிறதுக்கு குதிரை தாண்டியதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், இந்திய மொழிகள் அனைத்திலும் உள்ள ஓலைச்சுவடிகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள இடம். இந்தியாவில் இருக்க எல்லா மொழிகளில் உள்ள ஓலைச்சுவடிகளும் எங்கே பாதுகாப்பாக வச்சிருக்கு? தஞ்சை சரஸ்வதி மகாலில் தான் வந்து ஓலைச்சுவடியெல்லாம் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின், கலிங்கத்து பரணியின் தேன் தமிழ் தேம்பரணி என்று புகழ்ந்தவர் யார்? கலிங்கத்து பரணி இருக்குல்ல, அதை தேன் தமிழ் தெய்வப்பரணி என்ன என்று புகழ்ந்தவர் வந்து யாருன்னா ஒட்டக்குத்தர் தான் வந்து புகழ்ந்திருக்கார். நெக்ஸ்ட், கார்த்திகை தீபம் என காடெல்லாம் பூத்திருக்கும் என்ற சுரதாவின் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் வந்து காடெல்லாம் பூத்திருக்கும் அப்படின்னு வந்து சுரதாவின் பாடல ஒன்று வந்திருக்கா. அது எந்த பாடல் கேட்குறாங்க? காடுன்னு வந்திருக்கா. அப்போ துறைமுகம், சங்கிலி, அமுதும் தேனும், தேன்மலை தான் வருமா? தேன்மலை தான் வந்து காட்டில் பொழியுமா? 10க்கு ஆமாம், ஏன்னா இப்படியா போச்சு. காட்டில் பூத்திருக்குமா, அப்போ அங்கே வந்து தேன்மலை பொழியும் அப்படியா போச்சுங்க. நெக்ஸ்ட், வட திராவிட மொழிகள் என்னும் வகைமைக்குள் பொருந்தாததை தேர்க. அப்போ வட திராவிட மொழிகள் எது வந்து பொருந்தாதது அப்படின்னா குறுங், மண்டா, பிராகுவாய், மால்தி வந்து பொருந்தாதா? 11க்கு ஓகே, மண்டா 11க்கு மண்டா அதான் வந்து பொருந்தாது. 11க்கு மண்டா தான் பொருந்தாது. நெக்ஸ்ட், மண்டாங்கிறது வந்து வட திராவிட மொழிகளில் வந்து எனும் வகைகளுக்குள் பொருந்தாதது. ஓகேவா? மிச்ச குறுங்கு, பிராகுய், மால்தி இதெல்லாம் வந்து பொருந்தும். 12, கோட்டையை காத்தல், கோட்டையை கைப்பற்றுதல் ஆகிய செயல்களை உரிய புறந்தனைகள் முறையே. கோட்டை வந்து காக்கிறதுனா நொச்சி வருமா, தும்பை வருமா? 12க்கு ஆமாம், நொச்சி தான் வரும். ஏன்னா அப்படியே வச்சுக்கோங்க. கோட்டைக்கு வெளியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா குச்சி வச்சுட்டு நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. குச்சி வச்சு நிற்கிறாங்க. அப்போ நொச்சி.
கோட்டையை கைப்பற்றுதல்ங்கிறது உளிகை. கோட்டையை கைப்பற்றுதல்ங்கிறது உளிகை. சாரி இது வராது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம இது பண்ணதான். கோட்டை காக்கிறது அப்படின்னா தும்பை. ஏன்னா கோட்டையை நின்றுட்டே இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்குமா, ஸோ அதுதான் தும்பைங்கிறாங்க. ஓகேவா. கோட்டை கைப்பற்றுதல் வந்து உளிகை தான் வந்து கைப்பற்றுதல். ஓகே. 13வது கொஸ்டின். மைக்கடல் முத்துக்கு ஈடாய் மிக்க நெல் முத்து. கடல் முத்துக்கு ஈடான நெல் முத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதில் சொல்லியிருப்பாங்கன்னா கடல் முத்து நெல் முத்து இதை பற்றிலாம் பேசுனது வந்து எதில் பேசியிருப்பாங்க? ஓகே, முக்கூடர் பல்லில் தான் வந்து பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட், வாடா ராசா வாடா கண்ணா என்று தன் வீட்டு காளை மாட்டினை ஒருவர் அழைப்பது எது? வாடா ராசா வாடா கண்ணானா மரபுருமா? திணை வலு அமைதி. திணை வலு அமைதி தான் வந்து வாடா ராசா வாடா கண்ணான்னு கூப்பிடுறது. ஓகேவா. நெக்ஸ்ட், ராவண காவியம் காலத்தில் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல் எது அப்படின்னு கூட்டிருக்காங்க. அப்படின்னா 15க்கு என்னது? பேரறிஞர் அண்ணா தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? பேரறிஞர் அண்ணா தான் வந்து ராவண காவியம் காலத்தில் விளைவு ஆராய்ச்சியில் அறிகுறி புரட்சியின் பொறி உண்மையான உன்னத வைக்கும் உண்மையை உணர்த்த வைக்கும் உன்னத நூல்னு சொல்லுது. உண்மையை உணர்த்த வைக்கும் உன்னத நூல்னா அது வந்து பேரறிஞர் அண்ணா சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட், ஆழ்வார்களுள் ஒருவரான ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை. ஆழ்வார்களின் ஒருவரான ஆண்டாளின் வளர்ப்பு தந்தை வந்து யாருன்னா 16க்கு 3 பெரியாழ்வார் தான் வந்து என்னது ஆழ்வார்கள் வந்து வளர்த்த ஒருத்தர்ல வளர்ப்பு தந்தை. ஓகேவா. நெக்ஸ்ட், தமிழ் மொழியில் உபநிடத்தம் தமிழ்நிலையில் உபநிடத்தம் என்று போற்றப்படும் நூல். தமிழ் மொழியோட உபநிடத்தம் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படும் நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தாயுமானவர் பாடல்கள் தான் வந்து தமிழ் மொழியின் உபநிடத்தம். ஓகேவா. அப்புறம் ஆனைமலையில் வாழும் காடர்கள் பேசும் மொழி. ஆனைமலை இருக்காங்கல்ல, அவங்க வந்து வாழும் காடர்கள் பேசும் மொழி எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 18க்கு 3 ஆள் அளப்பு தான் அவங்க பேசுகிற மொழி. நெக்ஸ்ட் 19வது கொஸ்டின். மளிகைகளில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை உள்ள அந்த மாளிகை எல்லாம் இருக்குல்ல, அதில் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை இருந்திருக்கும்ல, அந்த நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா. செய்தியை அறிவிக்கும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போது 19க்கு மணிமேகலைனா வந்து சுண்ணாம்பு கலவை அப்படி வந்திருக்கு. ஓகேவா. மணிமேகலை சுண்ணாம்பு கலவைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாளிகையில் வந்து பல சிற்பங்கள் சுண்ணாம்பு கலவையாக இருக்கு. ஓகே. 20க்கு வந்து அன்பால் கட்டினார் அப்படிங்கிறது என்னது? அன்பால் கட்டினார் அப்படிங்கிற என்ன தொகை? 20க்கு 2 மூன்றாம் வேற்றுமை தொகா நிலைத்தொடர். தான் அது. ஓகேவா. இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆண்டிற்கு தமிழன்களை எழுதுக. இந்தியா சுதந்திரம் பெற்றது எப்போ பட்டுச்சு? 1947. அப்போ 1 மீன்ஸ் என்னது? 1 கா. 2 கூ, 3 ஷூ, 7 4 ஷூ 7 ஏ. இப்போ என்ன வரும்? கா கூ ஷூ ஏ. அப்போ இது எங்கே இருக்கு? இங்கே தான் இருக்கு. அப்போ ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஏதான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 22. 40 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட காலத்தின் சுருக்கமான வரலாறு எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. காலத்தோட சுருக்கமான வரலாறு எனும் நூலின் ஆசிரியர்கள் யாருன்னு கேட்டிருக்காங்க. 22 ஸ்டீவன் ஹாக்கிங் தான் வந்து
காலத்தின் சுருக்கமான வரலாறுங்கிற நூலை வந்து எழுதியிருக்காரு. நெக்ஸ்ட், எதிர்கால இடைநிலையை தேர்க. எதிர்கால இடைநிலைனா என்னது? இவ்வு தான் வந்து எதிர்கால இடைநிலை. நெக்ஸ்ட், தவறான கூற்றை தெளிவு செய்க. தவறான கூற்றை தெளிவு செய்க. ஓகே, தவறான கூற்றை தெளிவு செய்க. கீழே இருக்கிறதுல எது தப்பு அப்படின்னா 24க்கு ஆமாம் 4 ஊமை தொகை வல்லினம் மிகாது. ஊமை தொகை வல்லினம் மிகாது, இதாவது தப்பு, இதாவது தப்பான கூற்று. நெக்ஸ்ட் 25, செய்யுளில் வந்த சொல்லே மீண்டும் மீண்டும் வந்து வேறு பொருள் தருவது. அப்போ சொல் பொருள் பின்வரும் நிலைன்னு வராது. சொல் பொருள் பின்வரும் நிலை தானே வரும், மீண்டும் மீண்டும் வந்து. அப்போ 25க்கு டி தான், சொல் பின்வரும் நிலைனி. சொல் பின்வரும் நிலை தான் வந்து செய்யுள் வந்த பொருளே வந்து வேறு பொருள் உணர்த்துவது வந்து சொல் பின்வரும் நிலை. ஓகே, சந்திராயன் 1 திட்டங்கள் வந்து மயில்சாமி அண்ணாதுரை. ஓகே, மொழியின் முதல் இடை கடை இடங்களிலும் அளவெடுப்பது. ஓகேவா, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 3 இடத்துல அளவெடுப்பது வந்து செய்யுளிசை அளப்படை. நெக்ஸ்ட் 28, வைரியம் அப்படின்னா என்னன்னா என்ற சொல்லின் பொருள். வைரியம் என்ற வைரியம் வைரியம் என்ற சொல்லின் பொருள். வைரியம் என்ற சொல்லின் பொருள் வந்து கூத்தர். கூத்தர் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், தமிழ் பண்பாடு என்னும் இதழை தொடங்கியவர். தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யாருன்னா தனிநாயகம் அடிகள். தமிழ் பண்பாடு சொல்லிட்டு தமிழ் பண்பாடுன்னு சொல்லிட்டு இதில் ஏற்றிருக்காரு. இளவெயில் காலத்திற்குரிய மாதங்கள். இளவெனிர் காலத்திற்குரிய மாதங்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ சித்திரை வைகாசி தான் அந்த கரெக்டு. நெக்ஸ்ட்டு, இதுக்கு வந்து என்னென்னா ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது 31வது கொஸ்டினா. ஓகே, 31வது கொஸ்டினுக்கு ஓகே என்னன்னா வடு அப்படின்னா 4 அது மாம்பிஞ்சு வடு. அது மூசு அப்படின்னா மூசுன்னு என்ன வரும்? பலா மூசு. அதே வந்து என்னது கச்சல் அப்படின்னா என்ன வரும்? வாழை பிஞ்சு. அதே வந்து நூலாய் அப்படின்னா என்ன வரும்? இலப்பாக்கு, அதாவது நூலாய். இப்போ என்ன வரும்? இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட், குறிஞ்சினா என்ன? குறிஞ்சினா என்ன? குறிஞ்சினா வென்றான். முல்லைனா தோற்றான். இது மருதம்னா ஊரான். நெய்தல்னா சேர்ப்பான். ஓகேவா, அப்போ என்ன ஒரு ஆன்சர்? இதுக்கும் பி தான் ஆன்சர். பொருத்தி விடை தேர்க. ஓகேவா, மணப்பாறை ஈரோடு வந்து சவிலி சந்தை வருமா? அப்போ மணப்பாறை என்ன வரும்? மணப்பாறை சந்தையா? மணப்பாறை சந்தை வருமா? 33க்கு 4. ஓகேவா, இப்போ என்ன வரும் ஆன்சரு? மணப்பாறைக்கு வந்து மாட்டுச்சந்தை. அதே வந்து ஈரோடுக்கு வந்து சவுளிச்சந்தை. அதே வந்து அயலூருக்கு வந்து ஆட்டுச்சந்தை. தேவாலைக்கு வந்து பூச்சந்தை. நெக்ஸ்ட் 34, பொருத்தி விடை தேர்க. பொருத்தி விடை தேர்க. வினைமுற்று தொடர், பெயரச்சு தொடர், எழுவாய் தொடர், வினையச்சு தொடர். இதுக்கு வந்து ஆன்சர் வந்து 34க்கு 1 தான் கரெக்டு. 1 தான் கரெக்டு. இப்போ நெக்ஸ்ட்டு 35க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 36க்கு பார்த்தீங்கன்னா
36க்கு ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. 37க்கு ஏ தான் கரெக்டு. 38க்கு பி தான் கரெக்டு. 39க்கு ஏ தான் கரெக்டு. 40க்கு ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. 41க்கு ஏ தான் கரெக்டு. 42க்கு ஏ தான் கரெக்டு. 43க்கு ஏ தான் கரெக்டு. 44க்கு டி தான் கரெக்டு. 45க்கு பி தான் கரெக்டு. 46க்கு சி தான் கரெக்டு. 47க்கு ஏ தான் கரெக்டு. 48க்கு பி தான் கரெக்டு. 49க்கு ஏ தான் கரெக்டு. 50க்கு டி தான் கரெக்டு. ஸோ இதில் வந்து ஒரு 50 கொஷின் நம்ம டெஸ்ட்டு பார்த்துருக்கோம். ஓகேவா, இம்பார்ட்டண்டான கொஷின் தான் எல்லாமே. ஸோ அதனால் நம்மளோட ஃபார்மாட்டேகேசி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதேமாரி பெட்டரான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.